இல்லையா சனி ஞாயிறு அம்மா சனிக்கிழமை கண்டிப்பா சொல்லுவான். ஏன் சொல்ல என்ன கதைனா நான் சொன்ன அந்த நேரத்தில் தான் எல்லாரும் வருவாங்க. நாளைக்கு கூட என்கிட்ட ரெடி. நாங்க ஊனா போயிட்டு 10 நிமிஷம் வண்டி ஏற்றி வந்துருவேன். ஆள் இருக்க மாட்டாங்க. திருப்பி கொண்டு போற பொருளும் கிடையாது. எது அரிசி மூடிய பட்டாசு திருப்பி போயிடுவாங்க. நம்ம அரிசி மூடி போக முடியுமா? எல்லாருக்கும் சொல்லி வச்சு அந்த டைமுக்கு வந்து வாங்கிட்டு போற மாதிரி இருக்கணும். உங்களுக்கு 20 கார்டே உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம் தான். நம்ம சொல்லினா 10 கார்டு எக்ஸ்ட்ரா போடணும். கவிதா அதான் வாங்க போறாங்க பணம். அப்புறம் அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது 15 தடவை கொண்டு போறதுக்கு. நமக்கு காசு வந்து ஒரு அந்த என்ன சொன்னேன் இன்னைக்கு 17 தேதி அடுத்த 17 தேதி தான் பணம் வரும் எனக்கு 10 லட்ச ரூபா. அவங்க அப்பனா நீ கொடுக்கறதுக்கு போ பாவலாட்டு எக்ஸ்ட்ரா மட்டும் போ. அதெல்லாம் கிடைக்காது. நான் தான் உங்களுக்கு எப்பயும் சொல்றேன் உனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கிடைக்காது. இருக்காதுமா. நான் முதல்ல போட்டவங்களுக்கு யாருக்கு நிறைய பேர் போடல. அதனாலதான் சத்தம் இல்லாம நீங்க கொண்டாந்து இங்க காசு கொடுத்துருன்னு சொல்றேன். புரியுதா? போட்டவங்க கேட்க மாட்டாங்க கேள்வி. வண்டு பிடிக்கும் தெரிஞ்சா போட்டவங்க கேள்வி கேட்பாங்க இல்லையா? அப்ப மறுபடியும் நீ மேல போடணும் அது ஒண்ணு போறத விட யாருக்காவது போட்டவங்க போட்டு போயிடுவேன். நான் தான் வேணான்னு சொல்லிட்டு சரி அதிகமா பிடிக்கல கம்மியா பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு தேவை டார்கெட் கோடி கணக்கில் விட்டு எப்படி விட்டு மீன் விட்டு ஓடிட்டா எல்லாரும் போனது பேர் என்னையும் போட்டு போகுது. கொடுக்க அப்புறம் ஆமா நம்ம கிட்ட போறோம்னா நானே தானே மீன். இப்ப கூட நான் சொல்லிட்டேன் அது தனியா போடுவானுக்கு எல்லாமே போடுவா எல்லாமே வா எனக்கு 10 லட்சம் 10 அதிகம் வருதுன்றேன். அதை ஒத்துழைப்பு மட்டும் தான் கண்டுபிடிப்பேன். கலாக்காவே ஒத்துக்கலாம் போதும் பணத்தை கொடுத்துட்டு ஸ்டாப் பண்ணி போயிட்டே பண்ணாமான்னு யாரு நான் தான் பேசுவேன். என்ன சொல்றேன் எனக்கு வந்து நான் உங்களுக்கு பண்டு பிடிக்க போறேன். வாங்க பண்டு போடலாம் பரவாயில்ல. அடுத்த 10ஆம் தேதி தான் காசு வரும். அது வரைக்கும் பொறுத்து இல்லை. ரெண்டு பேர் மாதிரி எனக்கு தேவை. நான் என்ன பண்ண முடியாது. அதான் சொல்லிச்சு இப்போ நான் போனதுல போட்டு பணம் வாங்கணும்னு சொல்லிச்சேன். எனக்கு தெரியுமா? நீ சொல்லு. இப்போ நீ எத்தனை பேர் போடுறேன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ வந்து நீ சொன்னா நான் உனக்கு மட்டும் தான் அந்த 20 பேர் போடலாம். நீ அதை 4 பேர் போட்டியா 3 பேர் போட்டியா தெரியாது. பாரு இப்ப நீ அந்த 4 பேரை கைட்டு விட்டு நீ உண்டியா போட்டா நான் என்ன சொல்லுவேன்? நான் போட்டு தான் விடுவேன். ஆனா நீ போட்ட தப்பு எனக்கு தெரியாது. இதான் குழம்புனா ஆனா இது இதையும் கொஞ்சம் போட்டுருவோம். இது வரைக்கும் குழம்பு புட்டுக்கு போட்டுருக்கா போதும். இந்த குழம்பு போடலாம். போதுமா? இந்த மாதிரி மனசு போடுறவங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க அப்படி சொல்லிட்டாங்க. அவங்க என்ன கேட்டாங்கன்னா நான் கவர்ல போட்டேன். இது எல்லாம் புட்டுங்க தனியா போடுவா தனித்தனியா. சரி இந்த குழம்பு புட்டு கூட இருக்கு. ஃப்ரை பண்ணுவீங்களா? ஃப்ரை பண்ணலாமா? பண்ணலாம். தனியா போடுறோம். அது தனியா போடுறோம். அது கூட தனியா ஒரு கவர்ல போட்டுனா அதை மட்டும் மெயின்டைன் பண்ணீங்க. பிளாக் இங்கதான் காசு கொடுக்கும்போது எல்லாமே அப்படிதான் போடுவேன். இங்க இந்த அமௌண்ட் இங்க என்ன கூடாது போதுங்களா? ட்ரை பண்ணட்டுமா? ரொம்ப மெலிசா கனவா போட்டு அப்படி வேகாது. ஆமா
வந்து மசாலாவில் ஊறணும்னா ஒரு பீஸு நீங்க பார்க்கும்போது தெரிஞ்சிடும். பெருசா போட்டுருக்கு வந்து அது புட்டுக்கு, பொடிசா போட்டுருக்கு வந்து குழம்புக்கு. இந்த மாதிரி பட்டப்படியா இருக்கிறது வந்து ஃப்ரைக்கு. குஸ்டியா இதுயா அண்ணா இருந்தாங்க அண்ணா ரவுண்டா போடலாமா கிராஸா போடலாமா? ஓகே இது ரவுண்டா போட்டு அதை நான் போட்டுக்கிறேன். எல்லாம் வறுக்குறேன் அண்ணா 150 ரூபா கொடுங்க. ஆமா ஒரு 100 ரூபா கொடுங்க. சரிண்ணா ஐயா ஓகேவா? ஓகே 80 ரூபா கொடுங்க. இது அதை விட எவ்வளோ பெருசாக இருக்குதுங்களா? ஸ்லைஸ் பெருசாக இருக்கிறது தான் அப்படி போட்டது. சின்ன மீன் அதுக்கு போட்டு விட்டேன். எல்லாம் ஒரே மீன் தானே. ஜனம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் ரவுண்டு. இதை தானே குழம்புக்கு அப்படியே தெரிஞ்சுக்கோங்க. வால்